தண்ணீர் கண்ணீர். இதன் ஆசிரியர் ஆசூர் கா தங்கதாசன். ஏய், லாரி வந்துடுச்சு, எல்லாரும் ஓடியாங்கோ. தண்ணீர் லாரியை கண்டு புதையலை கண்டவரை போல கூச்சலிடத் தொடங்கினர். போருக்கு செல்பவர்களைப் போல ஒவ்வொருவரும் குடா ஆயுதங்களை தூக்கி கொண்டு ஓடினர். ராமாயி, சீக்கிரமா வாடி. ஏய், இப்படி தள்ளுப்பா. ஏய், ஏண்டி இடிக்கிற? இப்படியான வசனங்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. என் மனைவி 2 சில்வர் தேக்சாக்களை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிக்க சென்றாள். அவளை பார்த்து, எங்கே செல்கிறாய் என்றேன். தண்ணி பிடிக்க? நீயா? நான் சிரித்து கொண்டேன். ஏன், நான் பிடிக்க மாட்டேனா? எதிர்கேள்வி என்னை பார்த்து கேட்டாள். இல்லை, இந்த சென்னையில் தண்ணீர் பிடிக்கிறதுக்கு நிறைய திறமை வேணும். அது உங்ககிட்ட இல்லை. நான் போய் பிடிச்சிட்டு வரேன். தேக்சாவை கொடு என்று தேக்சாவை வாங்கி கொண்டேன். எனக்கு திருமணமாகி 3 மாதம்தான் ஆகிறது. புது மனைவியிடம் சபாஷ் பெற வேண்டும் என்ற எண்ணம் இங்கு வந்தது. அதை நிறைவேற்றும் நேரமும் இப்பொழுது வந்தது. மேலும் நான் சில கவிதைகள் எழுதியதை அந்த தெருவில் உள்ள நண்பர்கள் எல்லாம் படித்துவிட்டு பாராட்டுவார்கள். எனக்கு அந்த தெருவில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கை வேற அவளுக்கு காட்டியாக வேண்டும். அதனால தான் வலிய சென்று உதவ முன் வந்தேன். நானும் கூட வரட்டுமா? வேணாம், நீ வீட்டிலே இரு. தண்ணீர் தேக்சாவை எடுத்துக்கொண்டு லாரி அருகே சென்றேன். ஒரே கூட்டம். எப்படி தண்ணீர் பிடிப்பதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். வரிசையா வாங்கப்பா. மேலுக்கு ஒருவர் குரல் கொடுத்தார். அவரின் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு குடத்தை பிடித்திருந்தது. என்ன கவிஞரே, தண்ணீர் பிடிக்கவா? என் வாசகர் ஒருவர் கேட்டார். ஆமாம், புன்னகைத்தேன். சிறிது நேரத்தில் அவர் எப்படியோ முண்டி அடித்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். நானும் உள்ளே செல்ல முயன்றேன். அதற்குள் ஒருவர் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வர என்னை இடிக்க நான் பந்தாக வெளியே வந்தேன். யோ, பார்த்து வாயேன், ஏன் இடிக்கிற? ஹலோ மிஸ்டர், நீ என்ன பொம்பளையா இப்படி செலுத்துகிற? நான் எதுவும் பேசாமல் மீண்டும் காரியத்தில் இறங்கினேன். மீண்டும் எப்படியோ உள்ளே சென்றேன். என் வாசகர் உள்ளே இருந்தார். அவர் உதவுவார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் என் தேக்சாவை கொடுத்து, கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா என்றேன். கவிஞரே, நானே இன்னும் 2 குடம் பிடிக்கல. உங்களுக்கு எப்படி பிடிச்சி கொடுக்க முடியும்? முடிஞ்சா பிடிச்சிக்கிங்க என்றார். இதில் 1 குடம் விடுங்களேன் என்று தலைக்கு மேல் குடத்தை தூக்கி முன்னே இருந்த ஒருவரிடம் நீட்டினேன். அதற்குள் ஒருவர் தண்ணீர் பிடித்து கொண்டு நிமிர்ந்து என் குடத்தில் எடுத்துக்கொண்டார். யோ, யார் யாது? மூளைக்கெட்ட முண்டம், இப்படியா தலைக்கு மேலே குடத்தை தூக்குவ? அர்ச்சனை செய்தார். சாரிங்க. என்ன சாரி? வழியா என்று என்னை தள்ளிக்கொண்டே வெளியே வந்தார். மீண்டும் உள்ளே சென்று தண்ணீர் விடுபவரிடம், 2 குடம் தான் இருக்கு, கொஞ்சம் விடுறீங்களா? அவர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, யோ, இதுக்கு பேர் குடமா? 2 மாடு ஒன்னா சேர்ந்து தண்ணி குடிக்கிறாபோல இருக்கு தேக்ஸா, இதை போய் குடம்னு சொல்றியே என்றான். அடப்பாவி, உன் கண்ணில் கருப்பாம்பூச்சி மேய அவனை மனதிற்குள் திட்டினேன். அதற்குள் இன்னொரு ஆள் தண்ணீர் பிடித்து கொண்டு என்னை தள்ளிவிட்டு வெளியே வந்தான். அந்த ஆள் தள்ளிய தள்ளலில் நான் ஆண்கள் பக்கம் இருந்து பெண்கள் பக்கம் போனேன். அதற்குள் ஒரு அம்மணி குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு திரும்பும்போது என் மீது மோதினார். ச, என்ன தண்ணியும், இப்படி பொம்பளை ஆம்பளை வித்தியாசம் இல்லாமல் இடிக்கிறாங்களே. எனக்குள் நொந்து கொண்டேன். தண்ணீர் பிடிப்பதில் பெண்களை வெல்ல முடியுமா? பேசாமல் அவர்களிடம் பயிற்சி எடுத்து கொள்ளலாம் போல தோன்றியது. அவ்வளவு அற்புதமாக தண்ணீர் பிடிக்கிறார்கள். நானும் தான் இருக்கிறேனே. கோல் போட்ட பாலாய் இதற்கும் அதற்கும் பந்தாய் தள்ளப்பட்டு. தண்ணீர் பிடிப்பது எப்படி என்று யாராவது கோர்ஸ் நடத்தினா அதில் முதல் ஆளாய் நான் போய் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொள்வேன். முன்பெண் பிடித்திருந்தால் அனுபவம் இருந்திருக்கும். இதுதான் முதல் முறை. இதில் வீண் ஜம்பம் வேற. இந்த லட்சணத்தில் என் மனைவியை வேற ஏளனம் செய்தேன். அதற்குள் குடத்தை எடுத்து சென்று அம்மணி மீண்டும் என்னை இடித்து தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள். ஏமா இப்படி ஆம்பளை இடிச்சுக்கிட்டு போறியே, கூச்சம் இல்லையா என்றேன். ஹலோ, அதெல்லாம் இங்கே கண்டுக்காத, தெரியுதா? அதுக்காக இப்படியா அடிக்கிறது? கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம. யோ, என்னையா அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு தத்துவம் பேசுகிற? அச்சமெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்தா தண்ணி குடத்தில் வந்துடுமா? அப்படியே பொம்பளை வாசனை படாத ஸ்ரீராமர் பாரு இவர். நான் இடிச்சு தான் போய் ஏறிக்கி சாக்கும்.
சென்னை தமிழில் என்னை ஏசினாள். ஏம்மா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படியே? எங்கள் சண்டை முடிவதற்குள் எல்லாரும் தண்ணீர் பிடித்து முடித்து விட்டார்கள். சரி சரி விடுப்பா என்று ஒருவர் என் குடத்தை வாங்கி ஒரு குடம் தண்ணீர் பிடித்து கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து வைத்துவிட்டு இன்னொரு குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடினேன். அதற்குள் லாரி கிளீனர் அடுத்த தெருவில் விடுவதற்காக டியூபை கட்டிவிட்டான். ஏன்பா ஒரே ஒரு குடம் விடுப்பா. எனக்காக உதவாத வாசகர் இப்போது உதவ முன்வந்தார். அதெல்லாம் முடியாது, அவருக்கு விட்டா திரும்பவும் யாராச்சும் வருவாங்க. சார் அவர் கவிஞருங்க, கொஞ்சம் விடுங்க. வாசகர் தொடர்ந்து உதவினார். யாரா இருந்தா என்ன, கவிஞர்னா கொம்பா முளைச்சிருக்க. நான் கூட தான் கவிஞன். என்ன கட்டுரையில் ஒரு பேராவா வர்றத 9 வரியா ஒடிச்சு போட்டா அதான் கவிதை. அப்படிதான் எல்லாரும் இன்னைக்கு எழுதி கவிதைங்கிறாங்க. அப்படி பார்த்தா எழுத தெரிஞ்ச எல்லாரும் கவிஞர். இவர் தான் பெரிய கவிஞரா? தம்பி இல்லைப்பா, ஒரே ஒரு குடம்தான்ப்பா கெஞ்சினேன். டே என்ன போலாமா? டிரைவர் குரல் கொடுத்தார். இதோ இருண்ண என்று கூறிவிட்டு, சரி சீக்கிரம் வந்து பிடிச்சிக்குங்க என்று தண்ணீர் விட்டான். அச்சு சு சு என்று குரல் கேட்டு திரும்பினேன். முதலில் பிடித்து வைத்த தேக்ஸாவில் இருந்த தண்ணீரை மாடு குடித்து கொண்டிருந்தது. அதை ஒருவர் ஓட்டினார். ஏன்பா ஓட்டாதப்பா, பாவம் வாயில்லா ஜீவன் என்று அவரை தடுத்தேன். யோ உனக்கு ரொம்ப தான் கொழுப்பியா? அங்கங்க வாயுள்ள ஜீவன் மனுஷனுக்கே தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நீ வாயில்லா ஜீவன் மாட்டை பற்றி கவலைப்படுறியா? எனக்கு தேவைதான் என்று சொல்லி கொண்டு போய்விட்டார். அந்த மாடோ ஒரே மூச்சில் ஒரு தேக்ஸா தண்ணீரையும் குடித்து விட்டது. அதற்குள் லாரி கிளீனர் ஏற்கனவே இருந்த தேக்ஸாவில் தண்ணீரை விட்டுவிட்டு டியூபை கட்டி கொண்டு கிளம்பிவிட்டான். அந்த ஒரு தேக்ஸா தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு தேக்ஸாவை காலியாக எடுத்து சென்றேன். பாவி, தேக்ஸாவை பார்த்து 2 மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதான் உண்மையிலேயே தண்ணீர் குடிச்சிச்சு. அவன் கண்ணை காக்கா கொத்த மீண்டும் அவனை மனதிற்குள் திட்டி தீர்த்தேன். அந்த தெருவே என்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு தேக்ஸா தோளிலும் காலி தேக்ஸா ஒரு கையிலுமாக எடுத்துக்கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் சைக்கிளில் வேகமாக வந்த ஒருவன் என் மீது மோதினான். அதனால் தோளில் இருந்த தேக்ஸா கீழே விழுந்து தண்ணீர் முழுவதும் கொட்டிவிட்டது. யோ ரோட்டில் நடக்க தெரியாதா உனக்கு? என்னமோ அப்படியும் இப்படியும் டான்ஸ் ஆடுறியே? இடித்தவன் என்னை திட்டிவிட்டு சென்றான். என் முகத்தை பார்த்தா ஏதாவது எழுதியிருக்குதா என்று தெரியவில்லை. தவறையெல்லாம் மற்றவங்க செய்துவிட்டு என்னையே திட்டிவிட்டு செல்கிறார்கள். இது என் ராசியோ என்னவோ தெரியவில்லை. அந்த தெருவே என்னை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. கீழே விழுந்த தேக்ஸாவை எடுத்தேன். அது நசுங்கி போயிருந்தது. மெதுவாக 2 தேக்ஸாக்களையும் காலியாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றேன். கதவை தட்ட கையெடுத்தேன். அதற்குள் அவளை ஏளனம் செய்தது நினைவுக்கு வந்தது. தயங்கியவாறே நின்றிருந்தேன். இந்த மனுஷனை இன்னும் காணலையே, 2 தேக்ஸா தண்ணியை இன்னுமா பிடிக்கிறாரு? தனியாக புலம்பிக் கொண்டே வந்து அவளே கதவை திறந்தாள். அப்பாவியாய் நான் நின்றிருந்தேன். என்னங்க தண்ணி என்னாச்சு? தேக்ஸா காலியா இருக்கே அவள் கேட்டாள். நான் நடந்ததை சொன்னேன். 2 தேக்ஸா தண்ணி பிடிக்க திறமை இல்லை, இதில் என்ன வேற கேலி செஞ்சிங்களா? தண்ணி பிடிக்க கூட திறமை இல்லாத உங்களை வச்சுக்கிட்டு காலமெல்லாம் என்ன கஷ்டப்பட போறேனோ? அவள் விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு பேசினாள். சபாஷ் வாங்க நினைத்த நான் சங்கடத்தில் நெளிந்து கொண்டிருந்தேன். முற்றும்.